கணவனுடைய கடமை என்ன? குடும்பத்தை யாரு சேஃப்டி பண்ணணுமா? அப்படியே விட்டு அது பாட்டு இருக்கட்டும். அப்படி இல்ல, குடும்பத்தை நம்ம ஒரு சேஃப்டியா, குடும்பம் எப்படி இருக்குது, ஏது இருக்குது, சுத்தில எல்லாம் ஒரு நல்ல ஏரியாவா, நல்ல இடத்துல உட்கார வச்சிருக்கோமா, வெளியே எங்கேயா கூட்டு போனா கூட குடும்பத்தை யாரு சேஃப்டியா கூட்டு போய் சேஃப்டியா வரணும். ஆனா நீங்க நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா குடும்ப தலைமை முன்னக்க ஓடுவான், குடும்பம் பின்னாடி வந்துட்டு இருக்கும். அதுலயே தெரியும் சேஃப்டி பண்றவன் என்ன பண்ணுவான், முன்னாடி பொண்டாடி பிள்ளை விட்டு பின்னாடி வருவான். ஒரு பஸ்ல ஏறும்போது ஒரு கணவர் மனைவியை கூட்டு போறான் பாத்தீங்களா, ஒரு கணவன் அந்த பஸ்ல சீட்ல உட்கார வைக்கிறது கூட கண்டுபிடிக்கலாம். மனைவி எப்படி சேஃப்டியா உட்கார வைக்கணும், பிள்ளைகளை எப்படி சேஃப்டியா உட்கார வைக்கணும். பிள்ளைங்க ஜன்னல் சீட்ல கொடுத்தா கூட பிள்ளை எப்படி உட்காருது, கையை காலம் வெளியே விடக்கூடாது, வைக்க கூடாது. இது பாட்டு தின்னுக்கிட்டு ஜன்னலுக்கு பார்த்துட்டு அததான் பாதி கீழே விழுந்துருது, கையை உரசி இதாகிறது. எத்தனை தான் நடந்திருக்கு தெரியுமா? ஒரு கணவனா சும்மா வந்து குடும்பம், நம்ம வந்து உலகத்துல இருக்கிறோம், உலகத்தோட குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு உனக்கு, அதை எப்படி பண்ணணும்? எனக்கு ஜன்னல் சீட் தான் பிடிச்சிருக்குது, பாதுகாக்கிறதுக்கு நான் சிலதை இழப்பேன், அப்ப தெரிஞ்சுக்கலாம் இவன் இழக்கிறவன். இந்த சுவாபம் அவன் குடும்பத்துல எதுவுமே இழக்க மாட்டான். பாருங்களேன், அவன் சொல்லலாம் நான் வந்து தாழ்மை, நான் எல்லாம் இழக்கிறேன். அவன் இழக்கவே மாட்டான், தாழ்ந்தே போக மாட்டான். ஏன்னா அங்கேயும் அவன் என்னதான் நிலைநாட்டுறான், நான் சொல்றதா நீ கேட்கணும். எப்படி கேட்கணுமா? நீ இங்க உட்காரு, கேட்டா நான் தலைவர். கிறிஸ்து என்ற தலை எப்படி இருக்காரு, அவர் தன்னுடைய கடமையை எப்படி செய்யறாரு. ஆனா இந்த கீழே இருக்கிற தலை அவரோட சரியா ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா, இப்ப அவர் எப்படி இயங்குறாரோ அப்படி இயங்கும். அவர் எப்படி சபையை காப்பாத்துறாரோ, பாதுகாக்கிறாரோ, கணவன் என்றவன் என்ன பண்ணுவான், மத்ததுக்கெல்லாம் வாய் பேசுவாங்க. உலகத்தான் அதை செய்யறான். கரெக்டா ஞானமா இருக்கான் தெரியுமா, பிழைக்கிறான் தெரியுமா, குடும்பத்தை எப்படி கவனிக்கிறான் தெரியுமா, பாதுகாக்கிறான் தெரியுமா. கடமை யாரு கடமை? கணவருடைய கடமை.